வணக்கங்க. நேற்று போட்ட வீடியோலாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்துட்டு எழுந்து வரதுக்கே 6:15 ஆகிடுச்சிங்க டைமு. சாப்பாடு வைக்கிறதுக்காக இப்போ தான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். நான் கிச்சன் வந்துட்டாவே போதும், எங்கள் ரியோ குட்டி ஏதாவது சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. பட்டு பட்டுன்னு கூப்பிடுவாங்க என்னைய, ஏதாவது கிடைக்குமேனுக்காக. சரி என்ன சமைக்கலான்னு யோசித்தப்போ கோவக்காய் பொரியல் வச்சிடலாம், ரசம் வச்சிடலான்னு யோசித்தேன். ஸோ கோவக்காய் கடையில் வாங்கினதுக்கப்புறம் தாங்க ப்ரைஸ் கேட்டேன். விலை ரொம்ப ஜாஸ்தி, 1 kg 70 rupees சொன்னாங்க. ஸோ பாருங்கள், ஃப்ரை பண்ணலான்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கோகோனட் ஆயில் விட்டாச்சு. 2 கடுகு போட்டு 2 கருவேப்பிலையும் போட்டு கோவக்காயை போட்டாச்சுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலாவையும் போட்டு காஷ்மீர் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் கலருக்காக. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா போதுங்க. ஒரு 5 minutes தான், நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்க மூடியை எடுத்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சூப்பர் ஃப்ரை ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சாப்பாடு ஆகிடுச்சு, ரசம் ஆகிடுச்சு, சாப்பாடு வடித்தாச்சு. இப்படி வடித்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுகர் நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி லஞ்ச் இதாங்க. ஸோ கிளம்பியாச்சு இன்ஸ்டிடியூட் போகிறதுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.